சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் உடல்நலம் குறித்து விசாரிக்க முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி, அமைச்சர் கே.என். நேரு உள்ளிட்டோர் மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கின்றனர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், முதலமைச்சரின் உடல்நிலை தற்போது எவ்வாறு இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்படுது? லாவண்யா, குறிப்பாக கடந்த திங்கட்கிழமையில் குறிப்பாக தலை சுற்றல் காரணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பல்வேறு பரிசோதனைகள் அவருக்கு செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஆஞ்சியோ போன்ற பல்வேறு சோதனைகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் ஓரிரு நாட்களில் தமிழ்நாடு முதலமைச்சர் வழக்கமான தன்னுடைய பணிகளை தொடர்வார் என்று தற்போது அப்போலோ மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நிலையில் இன்று காலை கே.என். நேரு, அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணன் மு.க. அழகிரி, அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்டோர் சற்று முன்னதாக கனிமொழி உள்ளே சென்று இருக்கிறார். தொடர்ந்து இன்று காலை முதலே பலரும் நலம் விசாரித்து சென்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தொடர்ந்து ஏற்கனவே சிகிச்சையினுடைய ஒரு பகுதியாக மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் தமிழ்நாடு திட்டங்கள் சார்ந்து தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய மருத்துவ சிகிச்சையின் போதும் அவர் செய்து கொண்டிருக்கிறத நேரடியாக பல்வேறு காட்சிகள் மூலமாக பார்க்க முடிந்தது. அந்த வகையில் தற்போது இன்னும் ஓரிரு நாட்களில் முழுமையாக குணமடைந்து தற்போது இல்லம் திரும்பி மீண்டும் வழக்கமான பணிகளை தொடர்வார் என்று மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் இல்லம் திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நாளை அதிகாரப்பூர்வமாக அல்லது நாளை மறுநாள் இந்த ஓரிரு நாட்களுக்குள்ளாகவே இல்லம் திரும்புவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் மருத்துவ சார்ந்த அந்த அறிக்கையும் வெளியிடக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே தமிழ்நாடு முதலமைச்சருடைய உடல்நலம் என்பது சீராக இருப்பதாகவும் அவருடைய வழக்கமான அந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டாலும் கூட இன்னும் ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவது குறித்தான அது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் எதிர்பார்க்கப்படுகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.